Chapter 7, Exercise 7.10, Question number 9 and 10. ஒரு மதிப்பெண் வினாக்கள் 9 மற்றும் 10க்கான தீர்வை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Question number 9, angle between y squared equal to x and x squared equal to y at the origin. ஆதியில் y squared equal to x மற்றும் x squared equal to y என்ற வளைவர்களுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும். இப்போ 0 0 அப்படிங்கிறத இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே ஆகும், இந்த கர்வில் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே ஆகும். இந்த கர்வை பற்றி நம்ம பேரபோலா அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி சாப்டரில் படிச்சிருப்போம். y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா அது ஓப்பன் ரைட் வார்ட்ஸ் வலது பக்கம் தரக்கூடிய பரவளையம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ். அதே போல் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஒய்னா y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸ் இது மாதிரி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஒய் வந்து அப்போ ஓப்பன் அப்வர்டு. இது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஒய். ரெண்டும் கட் பண்ணுற இடம் பார்த்தோம்னா ரெண்டு இடத்துல கட் பண்ணுது, இதனால நமக்கு இந்த இடத்துல தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை பார்த்தோம்னா ரெண்டு கருவுக்குமே எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஓப்பன் அப்போர்டுக்கு வந்து டேஞ்சண்டாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எக்ஸுக்கு ஒய் ஆக்சிஸ் வந்து ஒரு டேஞ்சண்டாக இருக்குது. ரெண்டு கருவுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்னால் அவற்றில் அந்த பாயிண்டில் வரையக்கூடிய தொடுகோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் தட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒய் ஈக்குவல் 0 எக்ஸ் ஈக்குவல் 0. அந்த டேஞ்சன்ஸுக்கு இடைப்பட்ட கோணம் தான் ஆங்கிள் தான் அந்த கருவுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா டேஞ்சன்ட் அலைவர்களுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்கணும் அட் ஆரிஜின். அப்படிங்கிறதுனால ஆதியில் தொடுகோட்டின் சமன்பாடு என்ன? ஒய் ஆக்சிஸ். இதே போல் ஆதியில் தொடுகோட்டின் சமன்பாடு என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வருது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸுங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சன்ஸ் அப்படின்னு மாறிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அட் த பாயிண்ட் 0,0 அப்படிங்கிறதுனால இந்த கர்வுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்? π/2 கிடைக்கும். அப்போ ஆங்கிள் பிட்வீன் த கர்வ் வளைவர்களுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு அப்படின்னா π/2 90 டிகிரி. ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? 90 டிகிரி அப்படிங்கிறது தெரியும். 90 டிகிரி தான் ஆங்கிள் பிட்வீன் த கர்வ், ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறது. ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் வந்து π/2 அப்படிங்கிறது சரியான விடை. இது சம் நம்பர் 9. இந்த சம்மில் ஆங்கிள் பிட்வீன் த இப்போ வேறு பாயிண்டில் கேட்டு தான் இந்த பாயிண்டில் இன்னொரு இடத்துல கட் பண்ணுது, அந்த பாயிண்டில் கேட்டால் அதுக்கு நம்ம முறைப்படி கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இதில் அது மாதிரி இல்லாமல் நம்ம டேரெக்டாக டேஞ்சன்ஸ் பார்த்தோன்னே தெரியுது அப்படிங்கிறதுனால கண்டுபிடிச்சிடுறோம். அடுத்தது சம் நம்பர் 10. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எல்லையின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணி பார்ப்போம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 cot x minus 1/x ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக அப்படியே 0 சப்ஸ்டிட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? cot 0 இன்ஃபினிட்டி கிடைக்கும், 1/0 இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, அதனால் இது வந்து இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். அதனால் நம்ம வந்து இப்போ ஹோபிட்டால் ரூலை யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கும். cot x வந்து என்ன பண்ணுவோம்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 cos x by sin x எழுதிக்கும் minus 1/x. இது டேக் எல்சிஎம் எடுப்போம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x sin x மல்டிப்ளை பண்ணோம்னா x cos x மைனஸ் sin x அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன கிடைக்கும்? இது 0, இதுவும் 0, இதுவும் 0 ஆகிடும். அப்போ 0/0 ஃபார்முலா வருது. 0/0 ஃபார்முலா வந்தால் தான் நம்ம வந்து எல்ஹாபிட்டால் ரூலை யூஸ் பண்ண முடியும். எல்ஹாபிட்டால் ரூலை வந்து யூஸ் பண்ணுறோம். என்ன கிடைக்கும் நமக்கு? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எக்ஸை வச்சுட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை பண்ணால் 1, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸை வச்சுட்டு sin x பண்ணால் காஸ் எக்ஸ் ப்ளஸ் sin x வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இதில் இந்த காஸ் எக்ஸும் இந்த காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. அப்போ மைனஸ் எக்ஸ் sin x கிடைக்கும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் sin x டிவைடட் பை எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் sin x. இப்போ 0 போட்டாலும் என்ன கிடைக்கும்? மறுபடியும் 0/0 ஃபார்ம் தான் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் 0 ஆகிடும். இது sin x sin 0 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் sin 0 0 cos 0 ஒன்றா இருந்தாலும் இந்த வேல்யூஸ்னால இங்கே 0/0 ஃபார்ம் தான் கிடைக்கும். அகைன் 0/0 ஃபார்ம் அகைன் அப்ளை. மீண்டும் லோபிதால் விதியை பயன்படுத்துகிறோம். என்ன கிடைக்கும் நமக்கு? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸை வச்சுட்டு sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் மைனஸ் sin x வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 டிவைடட் பை எக்ஸை வச்சுட்டு காஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 sin x பண்ணால் காஸ் எக்ஸ். அப்போ
அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும், எக்ஸுக்கு 0 போடுறோம், மறுபடியும் 0 தான் வருது. இருந்தாலும் 0 காஸ் 0 மைனஸ் சைன் 0 0 டிவைடட் பையில் இருக்கிறதுல இந்த டேம் வந்து 0 ஆனாலும் காஸ் 0 ப்ளஸ் காஸ் 0 அப்படின்னு கிடச்சிருது. சைன் 0 0 காஸ் 0 1ங்கிறதுனால இது 0/2 அப்படின்னு கிடைக்கிது. அதனால் மொத்தத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது 0 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருது. இது வந்து எல்காப்டர் ரூலில் 2 தடவை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இது மாதிரியானது கிடைச்சிது. அப்போ ஆன்சர் ஃபார் தி சம் வந்து 0. இது எக்ஸசைஸில் 10 சம், ஆல்ரெடி 9th சம் பார்த்தோம். அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டேஞ்சன் கண்டுபிடிக்காமல், டேஞ்சன் பார்த்தோன்னே ஆரிஜினில் இன்டர்செக்ட் ஆகுது, அதில் தான் டேஞ்சன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிடுறோம். இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் ஆரிஜின் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரியுது. அதனால் நமக்கு ஈஸியாக வளைவர்களுக்கு இடைப்பட்ட கோணம் ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் கிடச்சிருது. இது 9th சம். புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.